வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்சிஆர் நெட்டு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நேற்று வந்து என்னுடைய சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே நான் ஒரு போல் கொடுத்துருந்தேன். அந்த போலில் வந்து நான் வந்து என்னென்ன மாதிரியான உங்களுடைய ப்ரிப்ரேஷன் மோட் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதிகம் பேர் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து சிஎஸ்சிஆர் நெட்டை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஒரு ஒரு அது வந்து ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா நல்ல இன்டெப்த்தாக இருக்கும் போர்ஷன். அதை உங்களால் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண முடியுதுன்னா நீங்கள் சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இதில் என்ன அப்படின்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க வந்து என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கில் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுதுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கூட தன்னுடைய ப்ரிப்ரேஷன் லெவலை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரியல் அனாலிசிஸில் ப்ரீவியஸ் இயர்ஸில் எவ்வளோ மார்க்ஸுக்கு கொஸ்டின் வந்தது, எந்தெந்த டாப்பிக்லேருந்து வந்தது அப்படிங்கிறது விஷயமா உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து அடுத்த லீனியர் அல்ஜிப்ரா எல்லாமே சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனல் உள்ளே போய் பாருங்கள். சேனல் உள்ளே போய் பார்க்க தெரியலை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. சேனலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா சேனல் உள்ளே போயிடும். சேனல் உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா தனியாக வீடியோஸு, ஷார்ட்ஸு, பிளேலிஸ்ட்டு, போஸ்ட்டு எல்லாமே இருக்கும். அதில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ்னு பிளேலிஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ்னு நான் பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். லீனியர் அல்ஜிப்ரான்னு பிளேலிஸ்ட் இருக்குது. ரியல் அனாலிசிஸ்னு பிளேலிஸ்ட் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு பிளேலிஸ்ட் இருக்குது. இப்படி இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷனுக்கு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என்கிட்ட நிறையா பேர் இந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பார்த்துட்டு போனேன், அதுலேருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்திருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா சிங்குலாரிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து கடைசி ரெசிடியூ தியரம், கோஷிஸ் ரெசிடியூ தியரம் வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே நான் வந்து ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பேன். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை செகண்ட் பார்ட்டில் தான் நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன செய்திடலாம், அச்சீவ் பண்ணிடலாம். அந்த மார்க்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை இனி இருக்கக்கூடிய 20 நாளும் நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து நிறையா வந்து கண்டென்ட்ஸ் வந்து ஃப்ரீ கண்டென்ட்ஸாக கிடைச்சிட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 20 டேஸ் நம்மளுக்கு இருக்குது. இன்னைக்கு தான் தேதி 5, 28ஆம் தேதி எக்ஸாம் இல்லையா? நியர்லி 20+ டேஸ் இருக்குது. அந்த கடைசி 2 நாள்லாம் விட்டுருங்க. அது ஜஸ்ட் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்கு தான் டைம் இருக்கும். 20 நாள் டைம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 20 நாளும் நான் சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்காக ஏதாவது டாபிக்ஸு, நீங்கள் என்ன டாபிக்ஸ், ஏதாவது டாபிக்ஸ் அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன டாபிக் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது கான்செப்ட் வீடியோஸ் வேணுமா அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ்ட கண்டென்ட்ஸாக வேணுமா என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுடைய மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு நான் கேட்டது காரணமே தான். நாளையிலேருந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி ப்ரிப்பேர் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த இதை கொடுத்துருந்தேன். அதனால உங்களுக்கு அடுத்து ரியல் அனாலிசிஸா, லீனியர் அல்ஜிப்ராவா, அதில் கான்செப்ட்ஸ் லெக்சர்ஸ் வேணுமா அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுக்கணுமா என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நாளையிலேருந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸை கொடுக்கறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கேன். அதாவது செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள நான் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் நான் ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. சிஎஸ்சிஆர் நெட் வந்து சும்மா லேசாக படிச்செல்லாம் பாஸ் ஆகாது. எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மினிமமாக 5 hours ஃபார் 1 year படிக்கணும். இல்லை நான் 10 hours படிப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 6 to 8 months ஆகுது படிக்கணும். அப்படி படிக்காமல் சிஎஸ்சிஆர் நெட்டு கிளியர் ஆகாது. தினம் படிக்கணும். ஒரு நாள் கூட தவறாமல் படிக்கணும். இன்னைக்கு படித்தேன், 10 நாள் கழிச்சு ஒரு தடவை படித்தேன், 4 நாள் கழிச்சு இன்னொரு தடவை படித்தேன் அப்படின்னா நிச்சயமாக அது கிளியர் ஆகாது.
ஒரு நாள் கூட தவறாம எப்படி ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிப்பாங்களோ, எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்களோ, எப்படி ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ், ஐஐடி ஜேஇஇ அல்லது இது கேட்டு, அப்படி இல்லைன்னா அந்த நீட் 12th முடிச்சு நீட் அவங்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே எஃபெக்டோட சிஎஸ்ஆர் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அது கிளியர் ஆகும். அப்படி இல்லைன்னா கிளியர் ஆகாது. நான் சொல்லக்கூடியது அதை மேடம் வந்து பயமுறுத்துறாங்க அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லக்கூடியது அதுதான். +2 முடிச்சுட்டு நீட் எவ்வளவு கஷ்டமோ அதுக்கு ஈக்குவலாக பிஜி முடிச்சதுக்கு பிறகு நெட் வந்து கஷ்டம். அது வந்து லம்ப் சம் ஆஃப் ஆட்கள் எழுதுறதுனால அது பேசு பொருளாகுது. அதில் பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால அது பேசு பொருளாகுது. நெட்டு வந்து மிக குறைவான எண்ணிக்கையில் எழுதுறது ஒரு காரணம், பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறது ஒரு காரணம். இவங்க ஒரு தடவை எழுதி பார்ப்பாங்க, கிடைக்கலன்னா விட்டுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிடுறாங்க. அப்படி ஆகக்கூடாது. நான் நெட்டு தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கான எஃபர்ட்டை கொடுக்கணும். அதுக்கான ஒரு டைமை, அதுக்கான ஒரு எஃபர்ட்டை அதெல்லாம் கொடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு இன்டெப்த்தாக ஒரு ப்ரிப்பரேஷனை நம்ம பண்ணால் மட்டும்தான் அது என்ன செய்ய முடியும், உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதர்வைஸ் கிளியர் பண்ண முடியாது. இட் இஸ் மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட். மினிமம் ஆஃப் 1 year ப்ரிப்பரேஷன் இஸ் கம்பல்சரி. அப்படி படித்தா தான் கிளியர் ஆகும். சப்ஜெக்டை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக உள்வாங்கிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படியெல்லாம் பண்ணால் தான் வந்து இது என்ன செய்யும், கிளியர் ஆகும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். சரியா? இப்போ பாருங்க, இதில் வந்து நான் வந்து ரியல் அனாலிசிஸில் ஜூன் 2024, ஃபெப்ரவரி 2022, செப்டம்பர் 2022, ஜூன் 2023, நவம்பர் 2020 எல்லாத்துலேயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்ஸுக்கு வந்திருக்கு. இதுதான் நம்பர் ஆஃப் பி. செக்ஷன் பியில் 6 கொஸ்டின், செக்ஷன் சியில் 11 கொஸ்டின் வந்திருக்கு. செக்ஷன் பிக்கு நம்மளுக்கு 18, 6 3 18 மார்க்கு, செக்ஷன் சிக்கு 52, 4.75 மார்க்ஸு. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட இதில் 60 70 மார்க்குக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 47 8 55 65 மார்க்குக்கு வந்திருக்கு. இங்கே 42 5 47 57 மார்க் வந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி 57 மார்க்குக்கு வந்திருக்கு. இங்கே 57 8 65 75 மார்க்குக்கு வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 75 மார்க்ஸ் வரைக்கும் கட்டாயமாக வருது. நிச்சயமாக 55 to 65 நிச்சயமா இருக்கும். நிச்சயமாக இவ்வளோ மார்க்ஸுக்கு ரியல் அனாலிசிஸ்லேருந்து இருக்கும். இந்த ரியல் அனாலிசிஸை நீங்கள் எந்த அளவுக்கு தரவாக படிக்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை நிச்சயமாக என்கரேஜ் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்கே மாப்பா ரியல் அனாலிசிஸ், எஸ்கே மாப்பா, எஸ்சி மாலிக், சாந்தா அரோரா, இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா புக்ஸை நல்லா வாசிக்கணும், நிறைய கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், இதை வந்து கிளியர் பண்ண முடியும். இன்னும் நான் வந்து என்னென்ன டாபிக்லேருந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு போனீங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், சிஎஸ்ஆர் நெட்டை கிளியர் பண்ண முடியும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 5 to 10 hours படிக்கணும். 6 months to 8 months படிக்கிறதா இருந்தால் 5 to 10 hours கட்டாயமாக படிக்கணும். ஒரு 6-7 hours நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற மற்றவங்க கூட பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது புரியும். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் 15 hours படிப்பாங்க ஒரு நாளைக்கு டெய்லி. அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் லெவல் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்படி நம்மளும் படித்தா தான் நம்மளுக்கு இந்த எக்ஸாம் என்ன செய்யும், கிளியர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன். கவுண்டபிலிட்டி அண்ட் பாயிண்ட் செட் டோபாலஜியில் செக்ஷன் ஏல 1லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் வருது. செக்ஷன் பியில் 1 to 3 கொஸ்டின்ஸ் வருது. செக்ஷன் சியில் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வருது. சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். செக்ஷன் பிலையும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, செக்ஷன் சிலையும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. செக்ஷன் பியில் 1 or 2 கொஸ்டின்ஸ் வருது. செக்ஷன் சியில் 1 to 3 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீமான் இன்டகிரேஷன்லையும் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்லையும் நம்மளுக்கு செக்ஷன் பியில் பெரிய அளவில் கொஸ்டின்ஸ் வராது. செக்ஷன் சியில் தான் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்லேயே அப்படிதான் செக்ஷன் பியில் பெரிய அளவில் கொஸ்டின் இருக்காது. செக்ஷன் சியில் 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸில்
நம்மளுக்கு வந்து செக்ஷன் பில 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, செக்ஷன் சில எப்போவாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். இதுவும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செக்ஷன் சில 1 to 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, செக்ஷன் பில 1 to 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செவரல் வேரியபிள்ஸ்ல செக்ஷன் பில பெரிய அளவில் கொஸ்டின்ஸ் இல்லை, செக்ஷன் சில 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டாபிக்கை இந்த மாதிரி எய்ம் பண்ணி இதுல செக்ஷன் பி படிக்கணுமா செக்ஷன் சி படிக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன செய்திடலாம், சிஎஸ்சி நெட் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல லீனியர் அல்ஜிப்ராக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், கட் ஆஃப் இதெல்லாமே கொடுக்குறேன். இதுல நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்கே மாப்பா, எஸ்சி மாலிக், சாந்தா அரோரா இந்த புக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த புக்ஸில் உள்ள அதே பேட்டர்னில் தான் நம்மளுக்கு சிஎஸ்சி நெட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதனால கண்டினியூஸாக இந்த புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணுங்க, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம், கன்வர்ஜென்ஸு, கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி இது எல்லாத்துக்குமே நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரியல் அனாலிசிஸ்ங்கிற பிளேலிஸ்ட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிஎஸ்ஐஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸுக்கு 2025 பேட்சுக்கு ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்துன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சிஎஸ்சிஆர் நெட் வந்து ஒரு நாள் படித்து கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் கிடையாது. லாங் ஸ்டாண்டிங்காக படிக்கணும், மினிமம் 1 year படிக்கணும். அப்படி இல்லாமல் கிளியர் ஆகாது. மினிமம் 1 yearம் 365 டேஸுமே படிக்கணும். ஒரு நாள் கூட தவறக்கூடாது. ஒரு நாள் படித்தேன், 4 நாள் தள்ளி வச்சுட்டு 4 நாள் கழித்து படித்தேன், 10 நாள் கழித்து படித்தேன், அது வேலைக்கே ஆகாது. ஒரு நாள் கூட தவறாமல் தினம் படிக்கணும். 5 to 8 hours கட்டாயமாக படிக்கணும். 10 hours நீங்கள் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். +2 முடிச்சுட்டு நீட் எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி பிஜி முடிச்சுட்டு நெட்டு கஷ்டம். அந்த பிள்ளைங்க எந்த எஃபர்ட் எடுத்து படிக்கிறாங்களோ அதே எஃபர்ட் எடுத்து நாமளும் படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். யூபிஎஸ்சி படிக்கிறவங்கள பாருங்கள், அவங்க என்ன டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நம்மளுக்கும் என்ன செய்யும், கட்டாயமாக அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி எஃபர்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் கிளியர் ஆகும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.